ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பொருள் சேர்க்கும் நேரம் எது? இதன் தலைப்பு. ஜாதகத்தில் பார்க்க வரும் அன்பர்கள் கேட்கிற கேள்வி, வீடு எப்போ கட்டலாம், சொத்து எப்போ வாங்கலாம், பெரும் பொருள் சேர்க்கும் யோகம் எப்போ இருக்குது, பொருளாதார ரீதியான தன்னிறைவு எப்போ இருக்கும், கடன் எப்போ தீரும், எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கேள்விகள் தனம் சார்ந்த கேள்விகளாகவே இருக்கும். தனம் சம்பந்தப்பட்ட, பணம் சம்பந்தப்பட்ட, சொத்து சம்பந்தப்பட்ட, வீடு வாசல் சம்பந்தப்பட்ட, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட கேள்விகளாக தான் இருக்கும். இந்த பொருள் சேர்க்கும் நேரம் எது அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் டிஃபர் ஆகும், வேறு வேறு காலகட்டங்களில் வரும். பட் பொதுவாகவே பொருளுக்கு காரகர் அப்படின்னா 2 கிரகங்கள் எடுத்துக்கலாம். ஒருத்தர் குரு, இன்னொருத்தர் சுக்கிரன். லக்னங்களில் 2 அணிகள் உண்டு. இதை நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம். அருள் அணி லக்னங்கள், பொருள் அணி லக்னங்கள். அப்படி இந்த அருள் அணி லக்னக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம். இந்த 6 வீடுகள் அருள் அணி. பொருள் அணி லக்னக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, துலாம், மிதுனம், மகரம், கும்பம். இந்த 6 வீடுகள், அதாவது சுக்கிரனுடைய 2 வீடுகள், சனி பகவானுடைய 2 வீடுகள், புதன் பகவானுடைய 2 வீடுகள் பார்த்திங்கன்னா பொருள் அணி. இவங்களுக்கு பொருள் சேர்க்கும் அமைப்பு அதிகம். அருள் அணி அப்படிங்கிறதுல நல்ல காரியங்களோடு சேர்த்து பொருளையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரில் வரக்கூடியது செவ்வாயினுடைய 2 வீடுகள், குருவுடைய 2 வீடுகள், சூரிய சந்திரனுடைய வீடுகள். இந்த அருள் அணியை சார்ந்தவர்களுக்கு குரு பகவான் தசா புத்தி நடத்தும் காலங்களில் எல்லாமே பொருள் சேர்க்க முடியும். அருள் அணியை சார்ந்த லக்னங்களுக்கு, அருள் அணியை சார்ந்த லக்னம், நீங்கள் சிம்ம லக்னமாக இருந்தீங்கன்னா குரு, கடக லக்னமாக இருந்தீங்கன்னா குரு, விருச்சிக லக்னமாக இருந்தீங்கன்னா குரு, தனுசு லக்னமாக இருந்தீங்கன்னா குரு, மேச லக்னமாக இருந்தீங்கனாலும் குரு தான், ரிஷப லக்னமாக, மீன லக்னமாக இருந்தாலும் குரு. உங்களுக்கு குரு பகவான் பொருளை கொடுக்கும் கிரகமாக இருப்பார். உங்கள் ஜாதகத்தில் இந்த 6 லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு குரு நல்ல நிலைமையிலிருந்து திக்பலம் அடைந்திருந்தாலோ, ஆட்சி அடைந்திருந்தாலோ, உச்சம் அடைந்திருந்தாலோ, லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருந்தாலோ, லக்னாதிபதியை பார்த்துட்டு இருந்தாலும், அவர் கிரகணம், நீச்சம், மோசமான அஸ்தமனம் இதெல்லாம் அடையாத நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு குருவின் தசா புத்தி காலங்கள் பொருள் சேர்க்கும் காலங்களாக இருக்கும். அப்படியே நேர் ஆப்போசிட்டில் பொருள் அணியை சேர்ந்த லக்னங்கள், ரிஷப லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன், மிதுன லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன், கன்னி லக்னக்காரங்களுக்கும் அதே சுக்கிரன், துலா லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன், மகர லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன், கும்ப லக்னக்காரங்களுக்கும் சுக்கிரன். இந்த 6 லக்னக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய தசையோ புத்தியோ நடக்கும் காலங்களில் பொருள் சேர்க்கும் யோகிதைகள் உண்டாகும். புரியுதுங்களா? அந்த குரூப்புக்கு குரு, இந்த குரூப்புக்கு சுக்கிரன். அருள் அணிக்கு குருவும் பொருள் அணிக்கு சுக்கிரனும் பொருள் சேர்க்கும் காலம். இவங்க வரும்போது, இவங்க தசாபுத்தி நடக்கும்போது இது நடக்கும். இந்த மாதிரி பொருள் அணியை சேர்ந்தவங்களுக்கு சுக்கிரன் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் அடைஞ்ச நிலையில், திக்பலம் அடைஞ்ச நிலையில் ஜாதகத்தில் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது ஒரு அமைப்பு. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஜாதகத்திற்கு 4ஆம் அதிபதியோ அல்லது 4ஆம் இடத்தில் வலுவான கோள்களோ இருந்து தசாபுத்தி நடத்தும் போதும் பொருள் சேரும். 4ஆம் அதிபதி அல்லது 4ஆம் இடத்தில் வலுப்பெற்ற கிரகம் தசாபுத்தி நடத்தும்போது. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கும்பலக்னம். இப்போ கும்பலக்னம் ஆல்ரெடி பொருள் அணி. இவருக்கு 4ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். இப்போ சுக்கிரன் வலுப்பெற்று தசாபுத்தி நடத்தினாலும் சரி, 4ஆம் இடத்துல வலுவான கோள் அமர்ந்து தசாபுத்தி நடத்தினாலும் சரி. 4ஆம் இடத்துல வலுப்பெற கோள் யார்? சந்திரன். கும்பலக்னத்துக்கு சந்திரன் ஒரு ஆகாத ஆள். ஆனால் 6 கூடையவன் 4ல் உச்சம்னாலும் கடன்பட்டேனும் சொத்து சேர்ப்பார்கள், பொருள் சேர்ப்பார்கள். கடும் உழைப்பினால் சொத்து சேரும் யோகிதைகள் உண்டாகும். தாயாதி வர்க்கத்து சொத்து கிடைக்கும். அதனால் ஏற்படுற பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குங்கிற மாதிரி வரும். 4ஆம் இடத்து அதிபதி திசை நடத்தினாலும், 4ஆம் இடத்தில் வலுக்கொண்ட கோள் தசாபுத்தி நடத்தினாலும், ரெண்டுமே 2 in 1 பர்பஸ். இப்போ ஒரு புதன் 4ல் இருக்கார். இவருக்கு இந்த இடத்துல அதிநட்புங்கிற ஒரு வலு இருக்கும். கும்பலக்னம். புதன் திசையில், புதன் புத்தியில் சொத்து சேரும், அது சம்பந்தப்பட்ட பொருள் சேரும், வேலையில் முன்னேற்றம் இருக்கும், முதலீடுகள் அதிகமாகும், அந்த மாதிரியான விதியும் இருக்கும். இப்போ ஒரு தனுசு லக்ன ஜாதகம். இந்த தனுசு லக்னம் பார்த்தீங்கன்னா அருள் அணியை சேர்ந்தது. 4ஆம் அதிபதி யார்? குரு. அப்போ குரு திசையோ குரு புத்தியோ நடக்கும்போது இது நடக்கும்.
இதுலேயும் ஒரு சூட்சமம். அந்த 4ஆம் இடத்தில் வலுப்பெற்ற கோள் அப்படிங்கும்போது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 4ஆம் இடத்துல உச்ச வலுவோடு இருப்பார். அப்போ சுக்கிர திசை சுக்கிர புத்திலையும் உங்களுக்கு பொருள் சேரும். இதுதான் சூட்சமம். பொதுவான பொருள் சேர்க்கை காரக கிரகங்கள் 2 பேர், ஒருத்தர் குரு, இன்னொருத்தர் சுக்கிரன். அருளணி லக்னக்காரர்களுக்கு குருவும் பொருளணி லக்னக்காரர்களுக்கு சுக்கிரனும் பொருளை தரும் விதி உடையவர்கள். இதுபோக பொதுவான அமைப்புப்படி உங்கள் லக்னத்திற்கு 4ஆம் இடத்து அதிபதியும் 4ஆம் இடத்தில் வலுக்கொண்ட கோளும் பொருள் தரும் யோகியதை உடையவர்கள். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு கன்னிகா லக்ன ஜாதகம். இந்த கன்னிகா லக்ன ஜாதகத்துக்கு 4ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் ஆனி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தார். தனுசு ராசி, கன்னிகா லக்னம், தனுசு ராசி, பௌர்ணமி சந்திரன் வந்து 4ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டுருக்கார். இவருக்கு சந்திரபுத்தி நடக்கும்போதெல்லாம் ஏதாவது ஒரு சொத்து வாங்கிட்டே இருப்பார். சந்திரபுத்தி நடக்கிற காலங்களில் எல்லாமே ஏதாவது ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி சந்திர திசை நடந்தபோது தான் மிகப்பெரிய வெற்றிகளும் கிடச்சிது. அந்த 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தது. கேது மகாதிசையில் பிறந்தவர். கேது முடிஞ்சு சுக்கிரன் முடிஞ்சு சூரியன் முடிஞ்சு மிடில் ஏஜில் சந்திர திசை வரும்போது, சந்திரன் வரும்போது அதுக்கு முன்னாடி வந்து சுக்கிர திசையில் சந்திரபுத்திலையும் இவங்க வீட்டில் நல்ல வசதி வாய்ப்புகள் பெற்றார். சூரிய திசை சந்திரபுத்தியில் இவருக்கே வந்து வருமானம், பொருளாதாரம், வீடு கட்டுற யோகம் கிடச்சிது. சந்திர திசை நடக்கிற 10 வருட காலத்துலேயுமே நல்ல வளர்ச்சி இருந்தது. இது பௌர்ணமி யோகம். 4ஆம் இடத்தில் வலுப்பெற்ற கோள். புரியுதா உங்களுக்கு? நிறைய சொத்து சேர்க்கும் யோகியதைகளை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதியும் கொடுப்பாரு, 4ஆம் இடத்தில் வலுப்பெற்ற கோளும் தரும். இதுதான் சூட்சுமம். ஸோ இப்போ உங்கள் ஜாதகத்தில் பொருள் சேர்க்கும் யோகியதைகளை இந்த 3 கிரகங்கள் தீர்மானிக்கும். ஒன்று, நீங்கள் அருளணியைச் சேர்ந்தவராக இருந்தால் குரு பகவானும், பொருளணியைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் சுக்கிர பகவானும் உங்கள் லக்கணத்திற்கு 4ஆம் வீட்டு அதிபதியும் மற்றும் 4ஆம் இடத்தில் வலுக்கொண்ட கோளும் தனது தசாபுத்தி காலங்களில் பொருள் சேர்க்கும் யோகிதைகளை உங்களுக்கு தந்தருள்வார்கள். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு சிம்மலக்ன ஜாதகம். இந்த சிம்மலக்ன ஜாதகருக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி, 9 கூடைய பாக்கியாதிபதி 4ஆம் இடத்துல ஆட்சி. இவருக்கு செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடக்கும் காலங்களில் அவரின் ஜாதக வலிமைக்கு ஏற்ப பொருள் சேர்க்கும் யோகிதை, சொத்து சேர்க்கும் யோகிதை, மறைமுக சொத்துக்கள் வரும் வாய்ப்புகள், பூமியினால் லாபம், ஆதாயம் இது கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? இந்த செவ்வாயை கடகத்தில் உச்சம் பெற்ற குரு பார்க்குறார். ஒரு சிம்மலக்னர் ஜாதகர் 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி, கடகத்திலிருந்து உச்சம் பெற்ற குரு இதை பார்த்துட்ருக்கார். குரு வந்து இவருக்கு 5, 8 கூடையவர். ரகசிய சொத்துக்களே நிறைய வச்சுருப்பார். இவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது மறைமுகமான இடங்களில், ரகசியமான வழிகளில் வம்பு வழக்கு பஞ்சாயத்து சொத்துக்களாக வாங்கி குவிப்பார். ஏன்னா விருச்சிக 4ஆம் இடமா சம்மந்தப்படுது இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வில்லங்க சொத்துக்கள், ஒருத்தரால் அதை வந்து காப்பாற்றவே முடியாதுங்கிற நிலையில் இருக்கிற சொத்துக்களை அடிமாட்டு ரேட்டுக்கு பேசி வாங்குவார். நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆளை பிடிச்சி, அதிகாரிகளை பிடிச்சி கரெக்ட் பண்ணி அந்த சொத்தை வந்து நல்ல விலைக்கு விற்பார். அந்த யோகம் உள்ள ஜாதகம். இதுதான் அமைப்பு. 12ஆம் இடத்துல உச்ச குரு 8 கூடையவன், 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய், குரு பார்க்குறார் செவ்வாய். ஒரு செவ்வாய் தசை நடக்கும்போது சரி, செவ்வாய் புத்தி நடக்கும்போது சரி, இந்த மாதிரியான யோகங்கள் கிடைக்கப்பெறும். புரிஞ்சுதுங்களா? இப்போ பொருள் சேர்க்கும் யோகிதைகள், சொத்து சேர்க்கும் யோகிதைகள், பொருள் சேர்க்கும் யோகிதைகள். பொருள் அப்படிங்கிறதுல வந்து இங்கே சொத்துக்கள் அப்படிங்கிறதும் வரும், தொழில் ரீதியாக வரக்கூடிய வருமானங்கள் வரும், உங்கள் முதலீடுகள் ரீதியாக வரக்கூடிய வருமானங்கள் வரும், நல்ல சம்பளம் இரட்டிப்பாகக்கூடிய யோகிதைகளும் வரும். சம்பளம் டபுள் ஆகிறது, 1 மடங்குலேருந்து 2 மடங்கு சம்பளம், வெளியூரில் போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் போன்றவற்றையும் தந்து உங்களுடைய பொருள் ஆதாரத்தை அதிகப்படுத்தும் அமைப்பு என்பது இந்த குறிப்பிட்ட தசாபுத்தி காலங்களில் நிச்சயமாக நடைபெறும் என்று கூறி, உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.